ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சேரன் வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழன் வீட்டுக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நிலா திருப்பி வீட்டுக்கு வருவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன் பல்லவன்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ சண்டை நடந்ததுக்கப்புறம் கழுத்தில் இருக்க தாலி கழட்டில் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நிலா வந்து தாலியை கழட்டி சோழன் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இது இருக்கிறதுனால தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாரும் பார்த்தா வழக்கம் போல் பார்த்தா ஜாலியாகவும் காமெடியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசாக ஒரு சீரியஸாக அப்படி இப்படின்லாம் கொண்டு போகாமல் இருக்காங்க. அப்போ உடனே பார்த்தா சோழன் வந்து உங்களுக்கு யாருக்கும் என் மேலே அக்கறையே இல்லை, இப்போ தாலியை கழட்டி கொடுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, பாருங்கள் இந்த தாலியை என் கழுத்தில் போடுங்கன்னு சொல்லி கேட்க வைக்கிறேன் பாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி சோழன் வந்து எப்பயும் பேசுவார்ல அந்த மாதிரி காமெடியாக தான் பேசுகிறாரு. இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து பெரிய ஒரு சீரியஸான ஒரு கதையாக கொண்டு போகல. அடுத்து பாண்டியனோட கடையில் போய் படுத்துட்டு அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே பார்த்தா வானதி வராங்க. வானதி வந்து பாண்டியன் எப்பயும் போல ஜாலியாக பேசிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இந்த விஷயத்தை சொல்லும்போது தாலி கழட்டி கொடுக்குறலாம் ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் ஐடியா சொல்லட்டுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி வானதியும் பார்த்தா இடையில நல்லா சோழன்ட்ட பிடிச்சி சண்டை போடுறாங்க. ஆனால் அதை வந்து மியூட் பண்ணிடுறாங்க, சைலண்டாக தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் பாண்டியன் சமாதானப்படுத்துறாரு. இப்போ ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது நிலா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே பார்த்தா ராகவ் அந்த பாஸ் இருக்கார்ல, அதை வச்சு தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு தெரியுது. ஏன்னா அதை வச்சு தான் ஏதாவது வேறு ஒரு கதையை கொண்டு வருவாங்களோ நிலாவுக்கும் ராகவுக்கும் இடையில அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இப்போ பார்த்தோம்னா பழைய வீடு இருந்துச்சுன்னா அது சம்மந்தமாக நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம ஒரு பில்டிங் வந்து அதாவது கட்டுற டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நிலா வந்து நான் இருக்க வீடே ரொம்ப பழைய வீடு தான், அந்த வீட்டில் வேணால் நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்து சோழன் பார்த்தோம் அப்படின்னா அவர் கார் ஓட்டிகிட்டு இருந்தார்ல, அந்த ட்ராவல்ஸ் இது வச்சுருந்தார்ல அவரோட ஓனர், அவங்கள்ட்ட போய் இந்த தாலி கழட்டின கொடுத்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அவர் செம்மையாக கிண்டல் பண்ணுறாரு, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இப்போ இருக்க காலத்தில் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த தாலியை போட்டு செல்ஃபிலாம் எடுத்து காட்டுறாரு. இப்போ சோழனுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரே காமெடி தான் நடக்குது. அவர் ஆஃபீஸில் இருக்க 2 பொண்ணுங்கள்ட்டையும் விசாரிக்கிறாரு. மொத்தத்தில் தாலியை கழட்டுறது கொடுக்குறது அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ சோழன் வந்து நார்மல் ஆகிடுறாரு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலா ஆஃபீஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா நிலா கிட்ட போய் வேணும்னே வந்து அதாவது காமெடி பண்ணி அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலா வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால நானே உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பேசணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கூட பார்த்தா சோழன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் பண்ணதெல்லாம் தப்பு, மறுபடியும் எனக்கு தாலியை போட்டு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிலா நிற்கிறாங்க. நம்ம 2 பேரும் வந்து டிவைஸ்க்கு அப்ளை பண்ணி கரெக்டாக டிவைஸ் வாங்கிடலாம், அப்போ உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனையே இருக்காமல் நம்ம பேசாமல் அந்த வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம தான் வேணான்னு சொல்லி முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்மகிட்ட ப்ரூஃப்லாம் இல்லை, இப்போ ப்ரூஃப்லாம் இருக்குது, அதனால் கரெக்டாக அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழனும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.